தூத்துக்குடியில் கோடைக்கால ஹாக்கி விளையாட்டு பயிற்சி முகாம் நிறைவு விழா. தூத்துக்குடி மாநகரில் மாவட்ட விளையாட்டு அரங்கில் செயற்கை இலை ஹாக்கி மைதானம் அமைத்து தர மற்றும் மாவட்ட விளையாட்டு அரங்கை சீர் செய்ய வேண்டுமென விளையாட்டு ஆர்வலர்கள், ஹாக்கி வீரர்கள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் வைத்து பள்ளி மாணவர்களுக்கான 15 நாட்கள் கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஹாக்கி சங்கம் மற்றும் பிரேவ் வாரியர்ஸ் ஹாக்கி பயிற்சி கழகம் சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாம் நிறைவடைந்ததை முன்னிட்டு இதில் கலந்து கொண்ட ஹாக்கி பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஹாக்கி பயிற்சியாளர்கள் மற்றும் இளம் ஹாக்கி வீரர்கள், தமிழக அரசு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தூத்துக்குடி மாநகரில் ஹாக்கி வீரர்கள் பயிற்சி பெறும் வகையில் நவீன ஹாக்கி விளையாட்டிற்கு ஏற்ப செயற்கை இலை ஹாக்கி மைதானம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பல்வேறு விளையாட்டுகள் நடைபெற்று வரும் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கை தண்ணீர் தேங்காமல் சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோடைகால ஹாக்கி பயிற்சி முகாம் தூத்துக்குடி நகரில் SDAT ஹாக்கி ஸ்டேடியத்தில் வச்சு கடந்த 15 நாளாக கோடைகால பயிற்சி முகாம் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்றது. இன்று காலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் SDAT DSO கலந்து வீரர்களுக்கு சான்றிதழ் வழங்கினாங்க. கோவில்பட்டி மாவட்டத்தில் மட்டும் 5-6 இடங்களில் கோடைகால பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த ஸ்டேடியத்தில் வீரர்கள் கடந்த 15 நாளாக விளையாண்டாங்க. அந்த கிரவுண்டு கொஞ்சம் மழை பெஞ்ச தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இருக்குது. தமிழ்நாடு விளையாட்டுத்துறையிலேருந்து நிறைய மாவட்டங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க. இந்த மைதானத்தை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த வீரர்கள் நல்லா விளையாடுறதுக்கு ஊக்கமாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அனைத்து விளையாட்டு ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால், ஹாக்கி எல்லாமே தமிழ்நாட்டில் தலை சிறந்து இருக்கிறாங்க. ஒரு மாநில போட்டியில் எல்லா விளையாட்டிலுமே எங்கள் மாவட்டம் தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த மாவட்டத்தில் எங்கள் ஸ்டேடியத்தை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா வீரர்கள் அனைவரும் பயனுள்ளதாக இருக்கும். மற்ற விளையாட்டுகளோடு சேர்ந்து ஹாக்கிக்கும் முதன்மை கொடுத்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அவர்கள். அடுத்தபடியாக இன்றைய தினம் நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் உங்கள் சார்பாகவும் பேவரைய சார்பாகவும் வருக வர என அன்போடு வரவேற்கின்றோம். அவருக்கு ஓகே பாருங்க ஓகே தேங்க்யூ. இப்பொழுது நமது குருச்சந்திர பாதை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரண்டா ஹாக்கி ஷூ ஈஸ்வர் பாபு காரப்பட்டி நாடார் ICT ஸ்கூல். ஸ்ரீச்சரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.